இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேகா 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் செய்து வருகிறார். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் செய்கிறார். பாளையங்கோட்டையில் நாளை காலை 11 மணி அளவில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. ஆம்புலன்ஸ் வசதி, தீயணைப்பு பாதுகாப்பு உள்ளிட்ட 51 நிபந்தனைகளுடன் பொதுக்கூட்டத்திற்கு போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க நாளை சென்னையிலிருந்து விஜய் தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் வருகிறார். அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் பொதுக்கூட்டம் நடக்கவுள்ள பாளையங்கோட்டைக்கு செல்கிறார். பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு ரோட் ஷோவுக்காக பாளையங்கோட்டை வழியாக சென்று தூத்துக்குடியில் பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் சென்னை திரும்புகிறார். பாளையங்கோட்டையில் பொதுக்கூட்டத்திற்காக பந்தல் அமைக்கும் பணியை செங்கோட்டையன் நேரில் ஆய்வு செய்தார். பொதுவாக அவங்க என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க, அந்த விதிமுறைகள் முழுவதும் சரி செய்து உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்பாடும் அனுமதியும் வழங்கப் போகிறார்கள். வழங்குறதுல எந்த அச்சமும் இல்லை. ஒன்று, நாளை காலை விமானத்தில் வருகிறார். தூத்துக்குடியில் இறங்கி அங்கிருந்து பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு நம்முடைய திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இந்த 2 தொகுதியும் சுற்றுப்பயணத்தை முடித்து நேரடியாகவே தூத்துக்குடி வரையிலும் போய் தூத்துக்குடி முடித்துவிட்டு விமானத்துக்கு வருகிறார். இங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் மட்டும்தானா, 2 பாயிண்ட் இல்லை? ஒரே பாயிண்ட் தான் பேச சொல்கிறாங்க. திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் ஆதரித்து பேசுகிறாங்களா? திருநெல்வேலி மாவட்டம் மொத்தமாக எல்லா வேட்பாளையும் ஆதரிப்பாங்க. ரோட் ஷோங்கிறது எந்த அளவில்? ரோட் ஷோங்கிறது ஒரு வண்டியில் மேலே ஏறிட்டு வருவாங்க. ஓப்பன் இது எவ்வளவு தூரத்துக்கு அனுமதிங்கிறது லிமிட் இல்லைங்க. அது வந்து ரோட் ஷோங்கிறது யார் வேணும் வரலாங்கிறது இருக்கு. ஸ்பீச் இருக்கக்கூடாதுங்கிறது தவிர மற்றெல்லாம் பண்ணலாம். எத்தனை விதிமுறைகள் உங்களுக்கு? 51 விதிமுறை இருக்குது. எல்லாமே நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். ஒன்றும் பிரச்சனை. வாட்டர் கொடுக்குறதுங்க, தண்ணி கொடுக்குறது, சின்டெக்ஸ் வைக்கிறது, ஆம்புலன்ஸ் வாங்குறது, அதே மாதிரி இது ஃபயர் சர்வீஸ், இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு செக்யூரிட்டிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆர்டினரி பர்சன் வருவது வேறு, இவர் வருவது வேறு. இதுக்கு செக்யூரிட்டிங்கிறது எக்ஸ்ட்ரா செய்ய சொல்கிறாங்க. பொதுவாகவே தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையை தவிர சென்னையில் மட்டும்தான் சில விதிமுறைகளில் வந்து உட்பட்டு நிகழ்ச்சியில் அவரால் சென்று பல்வேறு இடங்களுக்கு நிகழ்ச்சியை கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் அவருடைய சுற்றுப்பயணத்தை நாங்கள் என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ அந்த விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் செய்கிறோம். அங்கேயே தான் செய்கிறாங்க. அதில் பல தடைகள் இருக்கிறது. திருநெல்வேலியை தாண்டி அதுக்கப்புறம் வேறு எங்கு பிரச்சாரம் செய்வதற்கான திட்டம் இருக்கிறது? குறுகிய காலம் தூத்துக்குடி போகிறாங்க. அதுக்கு பிறகு தலைவரோடு கலந்து அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் ஆற்றுவோம்.